லாஸ் ஏஞ்சலஸில் ஹாலிவுட் ஏரியாவிலேருந்து ஒரு 51 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்கிற மெட்டாடர் அப்படிங்கிற ஒரு பீச்சை நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 40-45 நிமிஷம் டிரைவுங்க. நம்ம ஈஸியாக இருக்குல்ல, சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிற மாதிரி பீச் ஒட்டியே போகிற மாதிரியான ரோடு. போகிற வழியில் எக்கச்சக்கமான பீச்சஸ். அதில் முதல்ல வர பீச்சு சாண்டா மோனிகா. ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த பேரை ஒட்டி இருக்கிற பகுதிகளில். ஸோ இது ஒரு குறிப்பிடத்தக்க பீச்சுங்க. சாண்டா மோனிகாவை தாண்டின உடனே வர்றது மலிபு. மலிபு அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரிச்சான பாஷான ஏரியா அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் பெவர்லி ஹில்ஸ் ஹாலிவுட்லாம் பார்த்தோம்ல, அங்கே செலிபிரிட்டி வீடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னல. அதே மாதிரி மலிபுவும் வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள், ரொம்ப பிரபலமான செலிபிரிட்டிஸ்லாம் இந்த மலைப்பகுதிகளில் வீடு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பீச்சுங்க. மலிபுக்கு அடுத்தது நம்ம குறிப்பிடத்தக்க பீச் அப்படின்னா நம்ம போயிட்டுருக்கிற மெட்டாடர். மெட்டாடர் பீச்சில் இருக்கும். பீச் இதில் என்ன புதுமையாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். பட் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் அந்த எண்ணம் கொஞ்சம் மாறி இருக்குது. இந்த பீச்சினுடைய அமைவிடமே வித்தியாசமாக இருந்தது. ஒரு உயரமான இடத்துல நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து படி இறங்கி பள்ளத்தில் பீச்சுக்கு நடந்து வர மாதிரி இருந்தது. நிறைய குகைகள், நிறைய பாறைகள். அண்ட் இந்த இடத்துல சன்செட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ஹாலிவுட் மூவிஸும் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு கூட இங்கே வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடி பாருங்கள், ஒரு ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு. சன்செட் ஆக போகுதுங்க. இருட்டுறதுக்கு முன்னாடி அப்படியே இந்த இடத்த பாருங்கள், சுற்றி காமிக்கிறேன். அப்படியே சன்செட்டையும் பாருங்கள். அதுக்கப்புறமா அப்படியே ஒரு வாக் போயிட்டு வருவோம். இந்த பீச் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மண் திட்டுக்கள், பெரிய பெரிய பாறைகள், அண்ட் தண்ணிக்கு பக்கத்தில் அந்த வேவ்ஸ் வர இடங்களில் சின்ன சின்ன பாறைகள் ஒரு மாதிரி கலந்து இருக்குது. இதனால தான் இது வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, இந்த கரையோரங்களில் இந்த மேலேருந்து நம்ம படி இறங்கி கீழே வந்தோம்ல, இந்த கரை ஓரத்தில் இருக்கிற இந்த மண்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது. ஒரு மாதிரி அரிச்சு பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ சன்செட் மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ்பெஷலி இந்த பீச்சுக்கு வரணும் அப்படின்னா சன்செட் பார்க்குற மாதிரி வாங்க. கொஞ்ச நேரம் இந்த பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சன்செட்டுக்கு முன்னாடியே வந்துடுங்க. ஏன்னா சன்செட் ஆனதுக்கப்புறம் இந்த பீச்சில், எஸ்பெஷலி இந்த மாதிரி ரிமோட்டில் இருக்கிற பீச்சில் வந்து ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. டார்க் ஆகிறதுக்குள்ளோ கிளம்பிடணும், அதான் ரூலு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. ஸோ நல்லா இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு, அதுக்குள்ளே ஒரு வாக் போயிட்டு வந்துடுவோம். இதுதாங்க சொன்னேன், இந்த பீச்சினுடைய ஸ்பெஷல் சின்ன சின்ன மண் திட்டுக்கள், பாறைகள். அந்த மண் திட்டுகளுக்கு இடையில சின்ன சின்ன துளைகள் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரவீன் போகலாங்களா? மெட்டாடர் பீச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சன்செட் சூப்பராக இருந்தது. அண்ட் முக்கியமாக சன்செட் ஆன உடனே அண்ட் இப்போ சன்செட் ஆகி ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகுது. இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த எபிசோட் நம்ம இதோட முடிச்சிக்கலாங்களா? வேண்டாமா?
சரி, ஓகே. நம்ம திரும்ப இங்கேருந்து நம்ம ஹோட்டல் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அப்படியே இடையில சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான். இங்கே நல்லா வாக் பண்ணது, பசி எடுத்துக்கிச்சு. ஸோ அப்படியே வாங்க, இங்கே என்ன மாதிரியான ஃபுட் கிடைக்குதுங்கிறத பாருங்கள். சாப்பிட்டு அப்படியே இந்த எபிசோட முடிச்சுக்கோம். பீச் பார்த்துட்டு அப்படியே ஒரு 45 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். மெக்சிகன் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய பேர் எல் போலோ லோக்கோ மெக்சிகன் ரெஸ்டாரண்ட். இங்கே ரொம்பவே ஃபேமஸ். எஸ்பெஷலி நம்ம இருக்கிற டெக்ஸஸு அண்ட் கலிஃபோர்னியா ஃபுல்லாகவே நல்ல மெக்சிகன் ஃபுட் கிடைக்கும். ஸோ அதனால் மெக்சிகன் ஃபுட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இங்கே டைனிங் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. டேக் அவே மட்டும்தானா. டைனிங் ஃபார் சம் ரீசன் இவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ போவோம். உள்ளே உட்காந்து சாப்பிட முடியலன்னா என்ன, சாப்பாடு கிடைச்சா போதும், எங்கே வேணாலும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். போகலாம், போய் வாங்கிட்டு வந்துடுவோம். டிரைவ் த்ரூவில் வந்தோம் அப்படின்னா இங்கே தான் ஸ்டாப் பண்ணோம். இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இன்டர்காம் மாதிரி வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளேருந்து பேசுவாங்க. அது முன்னாடியே வந்து மெனுலாம் வச்சுருக்குறாங்க, என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இங்கே இன்டர்காம்லேயே வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணி முடித்த உடனே அப்படியே அடுத்த ஒரு கவுண்டர் வச்சுருக்குறாங்க. அந்த கவுண்டருக்கு போனோம் அப்படின்னா அங்கே அப்படியே பே பண்ணிவிட்டு என்ன ஆர்டர் பண்ணுமோ அதுக்கு அங்கே ரெசிப்ட் கொடுப்பாங்க. அங்கே பே பண்ணிவிட்டு அதே கவுண்டரில் நம்ம என்ன ஃபுட் வேணுமோ அப்படியே வாங்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். பட் நம்ம வந்து உள்ளே போய் தான் நம்ம வாங்கிட்டு வர போகிறோம். போகலாம். ஆக்சுவலாக உள்ளே யாருமே இல்லைங்க. டைனிங் இருந்ததுன்னா கூட்டமாக இருந்திருக்கும். பட் எல்லாருமே வந்து டேக் அவுட் தான். அதுவும் ட்ரைவ் த்ரூலேயே வாங்கிட்டு போயிடுறாங்க. கார்லேயே கொண்டு வந்து நான் காமிச்சேன்ல. ஸோ அங்கே நிறையா கார் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால தான் உள்ள நடமாட்டம் இல்லை. ஸோ தான் மெனு. நம்ம வந்து ஒரு மீல் வாங்கலான் இருக்கிறோம். இந்த 16 பீசஸ் இருக்குல்ல, அது சிக்கன் மட்டுமே $36 போட்டிருக்காங்கல்ல. பட் இன்னைக்கு வந்து மீலோட சேர்த்து இந்த 2 சைட்ஸ் இதெல்லாம் சேர்த்து வருமா, டேக்கோலாம். ஸோ மீலோட வாங்கினாவே $30 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு 16 பீஸ் சிக்கன் மீல் ஆர்டர் பண்ணியிருக்கோம். டேக் அவுட் வெளியே போய் சாப்பிட்டுங்க, இல்லை காரில் உட்காந்து சாப்பிட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால் வந்து காரோட ட்ரங்க்லேயே வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறோம். 16 பீஸ் சிக்கனு, டேக்கோ, அப்புறம் ஒரு 3 சைட்ஸ். இதில் கார்ன் இருக்குது, இது பொட்டேட்டோ, இது பிளாக் பீன். சைடில் நிறையா அந்த சல்சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து அவகாடோ சல்சா, அப்புறம் கோக். அது மெயினாக சிக்கன். பார்சல் வாங்கிட்டு அப்படியே ரூம் போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணோம். பட் இது சிக்கனோட ஸ்மெல் பசி இன்னும் ட்ரிகர் பண்ணதுனால அப்படியே ஓப்பன் பண்ணி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சீக்கிரமாகவே பார்க்குறேன். Way2go. பாய்.